அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மன்ஹா டோட்டல் ஹெர்பல் ஹேர் கேர். இன்றைக்கி மட்டன் பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. மட்டன் பிரியாணி செய்ய கறியை 1/2 கிலோ வாங்கியிருக்கு. இதை நல்லா 2 தடவை 3 தடவை கழுவிட்டு இது மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிக்கிட்டிங்கன்னா அடியில் வந்து இது மாதிரி தண்ணி நின்றும். இந்த தண்ணி கவுச்சி வாடை எல்லாமே போயிடும், இது மாதிரி வடிகட்டி நம்ம கறி யூஸ் பண்ணுறதுனால. இப்போது அடுத்தது இதை நம்ம ஊற வைக்கணும். எப்படி ஊற வைக்கணும்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு கறியை குக்கரில் போட்டுக்குங்க. குக்கர் வேண்டாதவங்க பாத்திரத்தில் போட்டு கூட நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போது 1 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறமா மிளகாய்த்தூள் சின்ன ஸ்பூனு, அப்புறமா தயிர், இதெல்லாம் போட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு நம்ம இது குக்கரில் அதுக்கப்புறம் வேக வைப்போம். ஒரு 4 விசில் 3 விசில் வந்ததுக்கப்புறமா நம்ம பிரியாணி செய்ய ரெடி ஆகும். இப்போ 1/2 hour கறி ஊறிடுச்சு. ஊறினதுக்கப்புறமா அது நம்ம அதில் கறியில் இருக்க தண்ணியோடு வேக போட்டால் போதும், எக்ஸ்ட்ரா தண்ணியெலாம் விடக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2-3 ஸ்பூன் வந்து நம்ம ஆயில் விட்டுக்கிறது நல்லது. ஏன்னா இது மசாலா ஐட்டமும் விசில் வரும்போது அந்த மூடி மேலே வராமல் இருக்கிறதுக்காக 2-3 ஸ்பூன் வந்து நீங்கள் ஆயிலை விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு விசில் விடுவோம். விசில் சவுண்டு அடங்கின பிறகு நம்ம குக்கரை மூடியை திறந்து, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, கறியோடைய தண்ணியிலே வெந்துடும் அப்படி சொல்லியிருப்பாதுங்க. கறி தண்ணியிலே தெரியுதா, கறியோடைய தண்ணியிலே இந்த கறி வெந்திருக்கு. நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணியெலாம் விட தேவையில்லை. ஏன்னா நம்ம கறி தண்ணியிலே இந்த கறி வேகும்போது இந்த கறியோட ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். 2வது வந்து தண்ணியும் அதிக வச்சோம்னா அதோட கறியோடைய எசன்ஸ் எல்லாம் அந்த தண்ணியில் தான் இருக்கும். இப்போ இது கறி தண்ணியிலே அது வேகும்போது அந்த கறி ஸ்மெல்லு வந்து ஆட்டுக்கறி ஸ்மெல்லு அப்படியே இருக்கும். இப்போ நம்ம செய்யணும், இதை பாருங்கள், இது மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு தட்டில் போட்டு நான் சொல்லுவேன் இல்லையா, அது மாதிரி இது மாதிரி இந்த மாதிரி ஹோல்ஸ் உள்ள பாத்திரத்தில் இந்த கறியை கொட்டி ஃபில்ட்ரு பண்ணிக்கணும். பாருங்கள், கறி நல்லா வெந்துருச்சு. 4 விசில் மீடியம் வச்சு விட்டுருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு பயமாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு 2 விசில் விட்டுட்டு உங்களுக்கு வெந்திருக்கா இல்லையான்னு பார்த்துக்கிட்டா நீங்கள் 2 விசில் எக்ஸ்ட்ரா விடலாம். நான் வந்து அடிக்கடி செய்கிறதுனால எனக்கு கரெக்டாக 4 விசிலுங்கிறது போதுமானது. இது வந்து கொஞ்சம் நம்ம நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் கடித்து சாப்பிட்ற மாதிரி இழுத்து சாப்பிட்ற மாதிரி வேணுன்னா 3 விசில் விட்டுக்குங்க. இல்லை இன்னும் பூவாக வேணும்னா நீங்கள் 4 விசில் விட்டுட்டு உங்களுக்கு தேவைக்கு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி இன்னொரு விசில் விட்டாலும் விட்டுக்குங்க. ஆனால் கறியை ஒண்டி எக்காரத்தை கூட அதிகமான விசிலை விட்டுறாதீங்க. கறி குழஞ்சிருச்சுன்னா பிரியாணிக்கு நம்ம செய்ய முடியாது. ஸோ வந்து கறி வந்து நீங்கள் 2 விசிலாக விட்டு கூட நீங்கள் பார்த்து எக்ஸ்ட்ரா விட்டுக்கிறது பெஸ்ட்டு. 1/2 கிலோ கறிக்கு 1/2 கிலோ அரிசி எடுத்துக்கிறேன். இது வந்து 1/4 கிலோ. இன்னொரு 1/4 கிலோ. ஸோ இதில் வந்து நான் 2 ஆளாக்கு எடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா 1/2 hourக்கு முன்னாடியே அரிசி பாசுமதி ரைஸை ஊற வச்சுருக்கேன். இப்போ ஊறினதுக்கப்புறம் இந்த அரிசியோட சைஸை பார்ப்போம். எவ்வளோ நீட்டாக பெருசாக இருக்குது பாருங்கள். நம்ம இதுமாரி ஆனதுக்கப்புறமா இந்த தண்ணியை நல்லா ஒயிட்டாக வர மாதிரி நம்ம கழுவிப்போம். கழுவிட்டு ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ நான் 3வது தண்ணி அலசுறேன். ரொம்ப போட்டு உடைக்க தேவை அரிசி உடையாமத அளவுக்கு சும்மா கிளறின மாதிரி நம்ம இந்த அரிசியை நம்ம களைஞ்சிக்கிட்டு இப்போது 3 தண்ணி போதுமானது. இதுக்கப்புறம் நீங்கள் ஃபில்ட்ரு இது மாதிரி பண்ணிவிட்டு இந்த பாத்திரத்தில் ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு என்ன ஆகும்னா மீதி இருக்க அந்த எல்லா தண்ணியும் வடிஞ்சிடும். நல்லா இந்த அரிசியில் இருக்க எல்லா தண்ணியும் வடிஞ்சு கொஞ்சம் ட்ரை ஆகிற மாதிரி இருக்கும். அந்த பாத்திரத்தில் தானே நம்ம அரிசி ஓலை கொதிக்கும் போது போடணும். 2வது ஏன் 3 தண்ணி கழுவுறோம்னா, ஆக்சுவலாக வந்துட்டு இந்த அரிசியில் வந்து பொதுவாக பசத்தன்மை இருக்கனால தான் நம்ம சாதம் குழஞ்சி போயிடுது. ஸோ நம்ம அரிசி இருக்க பசத்தன்மை நம்ம எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு இதில் 3 தடவை கழுவிட்டு இது மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிட்டா மீதி இருக்கிற தண்ணியை அதில் வடிஞ்சதுக்கப்புறமா அந்த அரிசி வந்து நமக்கு சாதம் வந்து உறுதியாக கிடைக்கும். அதனால் இந்த ப்ராசஸில் தான் நீங்கள் அரிசி கழுவி ஃபில்ட்ரு பண்ணி வைக்கணும். பிரியாணிக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்ப்போம். இப்போ வந்து வெங்காயம் நான்
1.5 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். வெங்காயம் ரொம்ப போட தேவையில்லை. ஏன்னா வெங்காயத்தில் வந்து சாதத்தை குழைய வைக்கிற தன்மையும், ரெண்டாவது வந்து சீக்கிரம் கெட்டு போகிற தன்மையும் வெங்காயத்தில் இருக்குது. ரெண்டாவது வந்து மசாலா அதிகமாக கிரேவியாக கொடுக்க ஆரம்பிச்சிடும் நமக்கு. அதனால் வந்து வெங்காயம் நமக்கு சாப்பாடு உதிரியாக வேணும்னா வெங்காயத்தை கம்மி பண்ணி நீங்கள் போட்டுக்கிறதுனால பிரியாணி உதிரியாக கிடைக்கும். ரெண்டாவது தக்காளியும் அதே மாதிரி தான் 1.5 தக்காளி தான் வெட்டி வச்சுருக்கிறேன். நம்ம இதுவும் தக்காளியை நீங்கள் அதிகமாக போட்டிங்கன்னா அதுவும் கிரேவி மாதிரி ஆயிரும். நமக்கு லிக்விட்டாக தண்ணி வந்து உல தண்ணி நமக்கு லிக்விட்டாக கிடைக்காது, கட்டியே கிடைக்கும். ஸோ இந்த பதத்தில் தண்ணியை லிக்விட்டாக வேணும்னா தக்காளியும் கம்மி பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, புதினாவும் நீங்கள் ரொம்ப போடாதீங்க. கொஞ்சமாக நீங்கள் எவ்வளோ அரிசி வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. புதினா வந்து பிரியாணிகளை மெயினாக நம்ம போடுறதுக்கு காரணம் வாசனைக்காக தான். ஸோ அந்த வாசனை அதிகமாக தூக்கி கொடுக்கணுங்கிறதுக்காக நீங்கள் அதிகமாக புதினாவை யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா புதினா ரொம்ப அதிகமாக போயிடுச்சுன்னா கசப்புத்தன்மை கொடுக்க ஆரம்பிச்சிடும் பிரியாணியில். அடுத்தது இஞ்சி பூண்டு அதே மாதிரி தான் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம். இதுவும் அதிகமாக போடாதீங்க. தேவைக்கேற்ப நம்ம போட்டுக்கிட்டால் போதுமானது. இதுவும் அதிகமாகிடுச்சுன்னா பிரியாணியில் கசப்புத்தன்மை கொடுக்க ஆரம்பிச்சிடும். நமக்கு தேவைக்கு எவ்வளோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இஞ்சி பூண்டு விழுத நம்ம போட்டுக்கலாம். அடுத்து லெமன், 1/2 லெமன் தான் புளிஞ்சு வச்சுருக்கிறேன். ரொம்ப அதிகமாக வேண்டாம் நமக்கு. அப்புறம் லெமன் சாதம் மாதிரி ஒரு தன்மை லைட்டாக கிடைக்க ஆரம்பிச்சிடும். அடுத்து தயிர் எடுத்து வச்சுருக்குறோம். நமக்கு தேவைக்கேற்ற மாதிரி தயிரை நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு, அதாவது உலத்தடி கொதிக்கும் போது சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்துட்டு 5 ஏலக்காவும் 10 கிராம்பையும் நான் மிக்சியில் குறகுறன்னு அரைச்சிருக்கேன். அப்புறம் பட்டை கொஞ்சம் குறகுறன்னு அரைச்சி வச்சுருக்கிறேன். இதெல்லாம் ஏன் அரைச்சி வச்சுருக்கேன்னா, சில பேருக்கு வந்து பிரியாணியில் அது மாட்டு சாப்பிடும்போது அது டிஸ்டர்பாக இருக்கும். ஸோ அது மாதிரி ஆளுகளுக்கு இது மாதிரி அரைச்சி வச்சு நம்ம சேர்த்துக்கலாம் பிரியாணியில். சப்போஸ் இல்லை ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னா நீங்கள் முழுசாக கூட போட்டு அதை நீங்கள் எண்ணெயில் போட்டு நம்ம பிரியாணிக்கு ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலா ரொம்ப போடாதீங்க, கொஞ்சமாக வாசனைக்காக தான் பிரியாணி மசாலா. அப்புறமா பார்த்தா மிளகாய் தூளும் நிறைய போடாதீங்க, கொஞ்சமாக போட்டால் போதும். ஏன்னு கேட்டிங்கன்னா மிளகாய் தூள் இதெல்லாம் அதிகமாக போட்டோம்னா அந்த நம்ம உலைக்காக கொதிக்க வைக்கிற தண்ணி வந்து வந்து கட்டித்தன்மை கொடுக்கும், குழம்பு மாதிரி ஆயிரும். ஸோ குழம்பு மாதிரி ஒரு நம்மளுடைய பிரியாணி தண்ணி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கிங்களேன், சாதம் வந்து நின்று வேகாது, குழஞ்சிரும். நமக்கு போடுற அரிசி வந்துட்டு என்ன ஆயிரும், அந்த மசாலா அதில் போய் சேர்ந்துக்கிட்டு சீக்கிரம் வேகாது. ஸோ வந்து நமக்கு பிரியாணிக்கு மெயினாக வந்து தண்ணி வந்து உலத்தண்ணி வந்து லிக்விட்டாக இருக்கணும், அதுதான் மெயின். அதுக்கேற்ற ப்ராசஸ்க்கேற்ற பார்த்தா நீங்கள் பொருட்களை சேர்த்துக்கணும். நம்ம காரத்துக்காக தான் இப்போ பச்சை மிளகா சேர்த்துருக்கோம். இது வந்து உங்களுக்கு குழஞ்சி இது கிரேவி மாதிரி பதத்தை கொடுக்காது. ஸோ இது வந்து பச்சை மிளகா வந்து காரத்தன்மை உள்ளது. ஸோ நமக்கு உங்கள் காரத்துக்கு மாதிரி பச்சை மிளகா நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நான் பச்சை மிளகா பெரிய பச்சை மிளகா 4 எடுத்து கீறி வச்சுருக்கிறேன். சரியா? அடுத்தது பார்த்திங்கன்னா கறி 4 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு உங்கள் கறி நீங்கள் எப்படி வாங்குறீங்கன்னு தெரியாது, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விசில் விட்டு குலையாத பட்சத்துலேயும் வச்சுக்கிட்டுங்க. கொஞ்சம் அடுத்து நம்ம சமையல்லாம் செய்கிறதுக்கும் அதோடு போட்டால் இது கொஞ்சம் நல்லா வெந்து வர மாதிரி அந்த ஸ்டேஜில் பார்த்து கறியை நீங்கள் குக்கர்லேருந்து ஆஃப் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுமாதிரி தயவுசெய்து நீங்கள் பண்ணும்போது இந்த மாதிரி ஃபில்டரில் ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இது தண்ணியெலாம் நம்ம எடுத்துடணும், பார்த்திங்களா? தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு தான் நம்ம இந்த கறி அதில் சேர்க்கணும். இந்த தண்ணியை வந்து நம்ம என்ன செய்கிறோம், அரிசிக்கு நம்ம ஊற்றுவோம் இல்லையா, அந்த தண்ணியோட இதையும் சேர்ந்து அளவு பண்ணி ஊற்றிடணும். அப்போ தான் நமக்கு பிரியாணி வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும். இப்போ நம்ம பாத்திரத்தை காஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம நெய்யை சேர்த்துப்போம். நெய் அதிகமாக சேர்க்காதீங்க. ஏன்னா நெய் வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம ஆட்டுக்கறி செய்யறதுனால ஆட்டுலேயே வந்து கொழுப்புங்கள் அதிகமாக இருக்கும். அப்புறம் நெய் வந்து சேர்த்துட்டா நமக்கு சாப்பாடு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதிகமாக சாப்பிட முடியாது. ஸோ வந்து ஃபஸ்ட்டு நமக்கு வாசனைக்காக தான் நம்ம நெய் சேர்க்குறோம். பாருங்கள், நான் வந்து ஒரு 2 ஸ்பூனு நம்ம நெய் சேர்க்குறோம். நெய் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு வாசனைக்காகவும் ருசிக்காகவும் தான் நம்ம நெய்யை சேர்க்குறோம். உங்களுக்கு தேவைன்னா நெய்யை சேர்த்துக்கலாம், இல்லை நீங்கள் டைரெக்டாக எண்ணெய் சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெய் சூடாகுது. அப்புறம் பார்த்திங்கன்னா நான் கடலெண்ணெய் விடுறேன். ரொம்ப எண்ணெய்ங்களாம் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. எண்ணெய் சேர்த்தா என்ன செய்ய தெரியுமா, அதிகமாக எண்ணெய் போச்சுன்னா சட்டியில் அடியில் இருக்க சாதம் வந்து பிடிச்சிரும்.
உங்களுக்கு. அதனால் வந்து கொஞ்சமாக நமக்கு எண்ணெய் ஊற்றினாலே நமக்கு போதுமானது. ரொம்பலாம் எண்ணெய் ஊற்றினா சாதத்தில் எண்ணெய் நிற்கும். ப்ளஸ் நம்ம சாப்பாடு போட்டு அடி பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா நிறைய எண்ணெயாகவும் இருக்கும், சாதமும் நிறைய அதில் பிடிச்சிக்கும். நமக்கு அதுலேயே வந்து ஒரு 2-3 கரண்டி வேஸ்டேஜ் ஆயிரும். ஸோ எண்ணெய் கம்மியாக ஊற்றினா போதும். நெய் போட்டாச்சு, எண்ணெய் போட்டாச்சு. இப்போ நம்ம போடுற ஒவ்வொரு பொருளையும் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் போடுறேன். இதெல்லாம் வந்து நிதானமாக வந்து ஃபஸ்ட்டு சிம்மில் வச்சுட்டு செய்ய ஆரம்பிங்க. ஏற்கனவே பாஸ்தா வைக்காதீங்க, சிம்மில் வைங்க. இப்போ இந்த வெங்காயம் நான் போடுறேன். வெங்காயம் வந்து ப்ரௌன் ஷேட் வந்ததுக்கப்புறம் தான் அடுத்தது பொருள் நம்ம சேர்க்கணும். இப்போ அதுக்கு முன்னாடி வெங்காயத்தோடு நம்ம பச்சை மிளகாயும் சேர்த்துக்கணும். எப்பவும் சொல்லுவேன், வெங்காயத்தோட பச்சை மிளகாயும் சேர்த்துக்கணும்னு சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த வெங்காயத்தோடு அந்த பச்சை மிளகும் குழஞ்சி வந்தால் தான் நம்ம உரப்புலாம் பார்த்துட்டு நமக்கு அதுக்கேற்ற மாதிரி உரப்பு நம்ம சேர்த்துக்கலாம். அதனால் பச்சை மிளகாவையும் நீங்கள் வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கிங்க. இப்போ வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுருங்க. வெங்காயம் போட்டு முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வைங்க. ஏன்னா வெங்காயத்தை வந்துட்டு ஃபாஸ்ட்டாக வச்சு தான் நமக்கு அந்த ப்ரௌன் ஷேட் வர மாதிரி நம்ம பொரிச்சிக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சிம்மில் வச்சு இந்த வெங்காயம் நீங்கள் எண்ணெயில் வதக்கும் போது அது வந்து கொலகலப்பு தன்மை வரும், கிறிஸ்பியாக இருக்காது. சரியா? அதனால் நமக்கு வந்துட்டு இது கொலகலப்பாக இதில் போட்டு தண்ணியில் போட்டு வேற மாதிரி ஆயிரும். ஸோ நமக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தீயில் வச்சு தான் நம்ம எப்பவுமே வெங்காயத்தை நம்ம எதுவுமே சரி, தாளிப்பாகட்டும் எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம கிரேவி மாதிரி எது செஞ்சாலும் சரி, வெங்காயத்தை வதக்கும் போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சு தான் நம்ம வதக்கணும். அப்போ தான் அது வந்துட்டு உங்களுக்கு டேஸ்ட்டும் கொடுக்கும். ரெண்டாவது வந்துட்டு கொலகலப்பு தன்மையும் இருக்காது உங்களுக்கு. இப்போ பாருங்க, நம்ம வந்துட்டு இதை நம்ம ப்ரௌன் ஷேடாக ஆகட்டும், அது வரை வெயிட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் பார்த்தீங்களா ப்ரௌன் ஷேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய, அடுத்த ஸ்டேஜில் தக்காளி சேர்த்துப்போம். இப்போ பாருங்கள், நான் தக்காளி சேர்க்குறேன். இப்போ தக்காளி கொஞ்சம் வெந்த பிறகு அடுத்தது பொருளை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் இது வேகட்டும். இப்போ தக்காளி போட்டாச்சு. தக்காளி போட்டு அது கொஞ்சம் வதங்கி வர மாதிரி இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன செய்யணும், புதினாவை சேர்த்துக்கணும். ரொம்ப சேர்க்காதீங்க, நான் சொன்ன மாதிரி 1/2 கிலோவுக்கு இது போதுமானது. ஒரு கைப்பிடிக்கும் கம்மியாக போட்டால் போதும். அதிகமாக போட்டிங்கன்னா கசப்பு தன்மை வந்துடும். புதினாவை கொஞ்சம் போடுங்க. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு சேர்த்துக்குங்க. இஞ்சி பூண்டு சேர்க்கும்போது ஸ்லோ இதில் வச்சுக்குங்க, ஏன்னா அடி பிடிச்சிட போது. இஞ்சி பூண்டு போதுமானது. இஞ்சி பூண்டு கொஞ்சம் ஸ்மெல்லு பச்சை வாடை போகட்டும். சட்டி அடி பிடிக்காத அளவுக்கு பார்த்துக்கணும். பார்த்தீங்களா, தக்காளியெல்லாம் நல்லா பார்த்தீங்களா, நல்லா மசிஞ்சு போயிடுச்சு. அதுமாரி வந்துட்டு தக்காளி மசிஞ்சிருச்சு. ரெண்டாவது வந்துட்டு பச்சை மிளகா நல்லா மசிஞ்சிருச்சு. இஞ்சி பூண்டு இதெல்லாம் மேட்ச் ஆயிடுச்சு. புதினாவும் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்க்க வேண்டிய பொருளுங்க நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் சொன்னேன் இல்லையா, கிராம்பும் ஏலக்காவும் போடுறேன். அப்புறம் பட்டை கொஞ்சம் போடுறேன். இதோட ஸ்மெல்லு கொஞ்சம் வரட்டும். வந்ததுக்கப்புறம் நம்ம
கறி போடலாம். பார்த்தீங்களா, கம்மியாக போட்டதால கிரேவி கம்மியாக இருக்குது. இதே வந்து நீங்கள் அதிகமாக போட்டோன்னா இந்த கிரேவி அதிகமாக இருக்கிறதுனால நம்ம என்ன ஆகும்னா நம்மளுடைய தண்ணி வைக்கிற தண்ணி வந்து கட்டித்தன்மை கொடுக்க ஆரம்பிச்சிடும். சரியா? அப்போ வந்து சாதம் வேவறதுக்கு வந்து சாதம் வந்து குழஞ்சி வரும் உங்களுக்கு. ஸோ இந்த பதத்தில் கிரேவி மாதிரி கம்மியாக பண்ணிட்டு தண்ணியை வந்து நம்ம கொஞ்சம் கரெக்டாக வச்சு கொடுத்துரும்னா நமக்கு சாதம் வந்து உதிரியாகவும் உடையாமல் வரும். இப்போ பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் கறியை சேர்த்துப்போம். கறி வேகட்டும். அதுக்கு முன்னாடி நமக்கு சேர்க்க வேண்டிய பொருள் மசாலா, பிரியாணி மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் உரப்புக்கு மிளகாய்த்தூள் கொஞ்சம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதை ரொம்ப நேரம், ஏன்னா இது வெந்த கறினால ரொம்ப நேரம் வைக்கணும் அவசியம் இல்லை. இந்த மசாலாலாம் அந்த கறியில் போய் இறங்கிடுச்சுன்னா நம்ம சாப்பிடும்போது இந்த கறியில் உப்பு உரப்பு எல்லாம் தண்ணியில் கொதிச்சா கூட இதில் உப்பு உரப்பு எல்லாமே இந்த கறியில் இருக்கும். ஸோ அதனால் நம்ம இதை கொஞ்சம் கிண்டிப்போம். இன்னும் கொஞ்சம் பட்டை போட்டுக்கேன். இப்போ பிரியாணிக்கு தேவையான தண்ணி சேர்ப்போம். நான் சொன்ன மாதிரி கறி வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த தண்ணி எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். நான் அரிசி இதில் வந்து எத்தனை போட்டேன், 2 போட்டேன் இல்லையா, அப்போது 2க்கு 3 வச்சா போதுமானது. இந்த பாருங்க, 1 போட்ட கறி தண்ணி இது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சாதா தண்ணி, நல்ல குடிக்கிற தண்ணியாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. கறி கழும்போதும் சரி, அரிசி கழும்போதும் சரி, குடிக்கிற தண்ணிகளை யூஸ் பண்ணிக்கிட்டா நல்லது. இப்போ 3 தண்ணி நான் எடுத்திருக்கேன். அதாவது 2 நான் அரிசி எடுத்திருக்கேன். ஆனால் இதில் அரிசி 2 எடுத்திருக்கேன், தண்ணி வந்து 3 எடுத்திருக்கேன். ஏன்னா இது ஆட்டுக்கறினால நம்ம வேக வச்சு தான் ஆட்டுக்கறி நம்ம போடுறதுனால தண்ணி அதிகமாக தேவைப்படாது. இருந்தாலும் ஒரு ஸ்டவ்வில் நீங்கள் கொஞ்சம் சுடு தண்ணி தேவைப்பட்டால் நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ நான் தண்ணியை அதில் பார்த்தீங்கன்னா தண்ணி என்னென்னா அதில் இப்போ இந்த தண்ணி ஊற்றதுக்கப்புறமா லெமன், 1/2 லெமன் புழிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டிருக்கோம். அடுத்தது தயிர், ரெண்டு ஸ்பூனு. தேவைக்கு திருப்பி தேவைன்னா நம்ம தயிர் தான் யூஸ் பண்ணணும், லெமன் யூஸ் பண்ணக்கூடாது. தயிர் தான் யூஸ் பண்ணணும். நான் வந்து 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். தேவைப்படும் போது நமக்கு குடிச்சு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணியும் சூட் பண்ணிகிட்ருக்கேன். தேவைக்கப்படும் போது நம்ம அதில் ஊற்றிக்கலாம். தேவையில்லைன்னா தேவைப்படும் போது தான் ஊற்றணும், தேவையில்லாமல் ஊற்ற தேவையில்லை. இப்போ ஒரு பக்கம் பிரியாணிக்கு தேவையான மசாலாவோடு சேர்ந்த உலத்தறி கொதிச்சிட்டு இருக்குது. இப்போ வெறும் தண்ணி இதில் வச்சுருக்கிறேன். இப்போ அடுத்தது இதில் உப்பு எப்படி இருக்கிறத நம்ம பார்த்துப்போம். ஏன்னா கறியில் உப்பு போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் எடுத்தோன்னே நம்ம உப்பு போட்டக்கூடாது. அந்த கறி தண்ணியில் உப்பு வந்து அதில் இறங்கிடும். தண்ணியில் இறங்கினதுக்கப்புறமா நம்ம குடிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கணும். நீங்கள் சரி உப்பு பார்க்கும்போது இப்படி கிளறிட்டு அதில் ஆயில் இல்லாமல் குடிச்சு பாருங்கள்.
இதுலேயே வந்து இப்போ கறியிலே போட்ட உப்பும் உரப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ எக்ஸ்ட்ரா எதுவும் சேர்க்கறதுக்கு இல்லை. புளிப்பு முதற்கொண்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்யலாம், இது இந்தவுடைய இது தண்ணியோடைய உலை தண்ணிக்கு உப்பு ஓகே கரெக்டாக இருக்குது. இப்போ சாதம் நம்ம அரிசி வர போட போகிறோம் இல்லையா, அதனால் அந்த 2 ஆளுக்கு அரிசிக்கு நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் அதாவது நம்ம வாயில் வைக்கும்போது என்ன செய்யணும்னா தண்ணி வந்து உப்பு கொஞ்சம் லைட்டாக தெரியணும். உப்பு தெரியலை, மற்ற ஐட்டம்லாம் கரெக்டாக இருக்குது. அப்போது அந்த உப்பு தெரியறதுக்காக உப்பு தெரியும் வாயில் வந்து நமக்கு அந்த உப்பு தனியாக தெரியும் பட்சத்தில் நமக்கு உப்பு அதுக்கேற்ற மாதிரி உப்பு போட்டுக்கிட்டா போதுமானது. நான் வந்து உலைக்கான உப்பு போட்டிருக்கேன். தேவைன்னா திருப்பி கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொதிச்சு வந்த பிறகு திருப்பி கூட நம்ம போட்டுக்கிட்டு நமக்கு என்ன திருப்பி தேவையோ அதை நம்ம சேர்த்துக்கலாம். வாங்க இப்போ தட்டை திறந்து பார்ப்போம். நல்லா மலன்னு கொதிக்குது பாருங்க. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம அரிசி போடணும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும்னா உப்பு உரப்போ நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கலாம். உப்பு நான் சொன்ன மாதிரி வாய்க்கு நல்லா தனியாக தெரியுது. இப்போ புளிப்பு உரப்பு எல்லாம் கரெக்டாக இருந்தது. இருந்தாலும் கொஞ்சம் வந்து உரப்பு கூட இருக்கிறதுனால நான் கொஞ்சம் 2 ஸ்பூனு தயிர் ஊற்றிக்கிறேன். ஏன்னா உரப்பு கொஞ்சம் கம்மியாக தான் எங்கள் வீட்டு ஆளுங்க சாப்பிடுவாங்க. ஸோ வந்து கொஞ்சம் உரப்பு கூட இருக்கிறதுனால நான் 2 ஸ்பூனு தயிர் ஊற்றிக்கிட்டேன். இப்போ வந்து நல்லா அது தயிர் ஊற்றுற பிறகு கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன் நல்லா. எதுக்கு இது ஃபில்ட்ரு பண்ணோம்னா தண்ணியெல்லாம் வந்துட்டு இது மாதிரி எடுத்து இது மாதிரி வந்துட்டு எல்லா தண்ணியும் வந்துடும் உங்களுக்கு வெளியே. அப்போ அரிசி வந்து கொஞ்சம் காஞ்ச பதத்தில் இருக்கும். இந்த பதத்தை நம்ம சாப்பாட்டில் போட்டோன்னா டக்குன்னு இந்த காஞ்ச பதத்தில் இருக்குனால டக்குன்னு இந்த மசாலா ஐட்டோட சேர்த்து அந்த ஒரு கொதி வந்து இதில் ஈஸியாக பிடிச்சிக்கும். சாப்பாடு வந்து நல்ல டேஸ்ட்டாக ருசியாகவும் இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் கஞ்சி தண்ணியெல்லாம் வந்து உங்களுக்கு ஒட்டாது. அதில் சாதம் வந்து உதிரியாக கிடைக்கும். ஸோ அதனால தான் நம்ம இந்த பதத்தில் நீங்கள் ஐடியா பண்ணி நீங்கள் செய்யுங்க. இப்போ நம்ம அரிசி போடுறோம். அது போடும்போது கொஞ்சம் இது சிம்மில் வச்சுக்குங்க. பாருங்கள், எடுத்தோன்னே ஒரே இடத்துல போடாமல் அப்படியே நாலா பக்கமாக நீங்கள் தூவி விடணும். அப்போ தான் மசாலா டக்குன்னு பிடிக்கும். ஒரே இடத்துல போடாதீங்க. போட்டுட்டு கிண்டி விடாதீங்க, சும்மா பரத்தி விடுங்க. அந்த தண்ணியில் கொஞ்சம் பரத்தி விட்டுட்டு நம்ம என்ன செய்யணும், மூடியை போட்டு மூடிட்டு அது பரத்தி இப்போ விடும்போது, இப்போ நீங்கள் இந்த நாலா பக்கமாக இந்த ஐட்டத்தை வந்து பரத்தி விடும்போது தண்ணி எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். அதை நீங்கள் போடுற அரிசியை விட தண்ணி வந்து கீழே இருந்துச்சுன்னா, அது நீங்கள் போட்ட அரிசியை விட தண்ணி கீழே இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க. அரிசியை விட தண்ணி மேலே இருந்துச்சுன்னா சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை, அதுவே போதுமானது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து அரிசிக்கு மேலே தான் இருக்குது தண்ணி. ஸோ நமக்கு இது போதும். இதை வச்சுட்டு நம்ம என்ன செய்கிறோம், தம்மில் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு ஒரு கொதி வரட்டும், சுற்றி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வைங்க. வச்சிட்டிங்கன்னா ஒரு சூடு வரும். சூடு வந்த பிறகு சுற்றி சூடு வரும்போது நம்ம கிளறிட்டு தம்மில் போட்டுருவோம். இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன் பாருங்கள். வச்சுட்டு அதுக்கு மேலே தண்ணி வெயிட் வச்சுருக்கிறேன் நான். ஸோ இது சுற்றி வரட்டும், வந்ததுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். தண்ணி அடுப்பு வந்துட்டு கொதிக்குது, இருக்கட்டும். இதுவும் இருக்கட்டும், எமர்ஜென்சிக்கு ஆஃப் பண்ண தேவையில்ல. உங்களுக்கு தேவைன்னா திருப்பி ஊற்றிக்கலாம். இப்போத்துக்கு இது கரெக்டாக இருக்குது. சாப்பாடு எப்படி வெந்திருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணியை சேர்த்துப்போம். இப்போ நம்ம சூடு இது வந்து ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். ஆவி வரும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன்.
ஸோ தட்டை திறந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பார்த்தீங்களா, தண்ணி வந்து ஈவனாக ஆயிடுச்சு. நம்ம வச்ச தண்ணி அளவு தண்ணி வந்து கரெக்டாக இருக்குது. சாப்பாடு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம செய்கிற தண்ணி வந்து ஈவனாக இருக்க பட்சத்தில் இது கொஞ்சம் பெரட்டி போட்டு தம் போட்டுற வேண்டியது. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த தண்ணிக்கு வேலை இல்லை, இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ என்ன செய்கிறோம், நம்ம இதுக்கு முன்னாடி உங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட்டு இருக்கிற மாதிரி வேணும்னா, பொதுவாக மட்டன் பிரியாணிக்கு வந்து கொஞ்சோண்டு அஜினமோட்டோ போட்டால் டேஸ்ட் கொடுக்கும். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சோண்டு அஜினமோட்டோ சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சோண்டு ஸ்வீட்டுக்காக கொஞ்சம், அது 2 பிஞ்ச் இதாக சும்மா சேர்த்துக்கிறேன். நான் உங்களுக்கு வேண்டாம்னா விட்டுருங்க, நான் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அவசரப்பட்டு கிளறக்கூடாது, அப்படி தூக்கி போடணும். அப்புறம் இதில் போட்டு தம் போட்டுற வேண்டியதான். இப்போ இந்த தம்மே போதுமானது, ஃபாஸ்டெல்லாம் வைக்கணும் அவசியம் இல்லை, தம் போட்டுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிம்மில் வச்ச பிறகு ஒரு ஆவி வருது பார்த்தீங்களா. எப்படி நம்ம சிம்மில் வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆவி வரும் பட்சத்தில் நம்ம இதை எப்படி இருக்குன்னு நம்ம பிரியாணி பார்ப்போம். சிம்மில் வச்சும் ஆவி வரணும், தெரியுதா உங்களுக்கு? சரிங்களா, சிம்மில் வச்சும் இந்த ஆவி வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் தட்டை ஓப்பன் பண்ணணும். பாருங்க, இப்போ நம்ம எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். பார்த்தீங்களா, தண்ணியெல்லாம் கரெக்டாக இழுத்து வச்சிச்சு. இப்போது நம்ம மெதுவாக பார்த்தீங்களா, இப்போது பாத்திரத்தை தான் நம்ம திருப்பிக்கணும். அடி பிடிக்கல, பரட்டி போட்டுக்கணும். அப்போ தான் மசாலா, இப்போ நம்ம அடியில் இருக்க மசாலாவோட சேர்த்து இந்த பிரியாணி இருக்கு இல்லையா, இதை நம்ம மூடி வச்சுட்டோம்னா இதோட மசாலா ஐட்டமாக நம்ம அடியில் இருக்கிறதுங்க வெள்ளை இதுமாரி மசாலா கம்மியாக இருக்கிற சாதத்தில் கரெக்டாக இருக்கும் இருமண். நம்ம வந்து பாத்திரத்தை உடைக்காமல் பாத்திரத்தை நம்ம கொஞ்சம் திருப்பிக்கணும். இல்லை நமக்கு வாட்டமாக இருந்துச்சுன்னா நம்ம சுற்றி சுற்றி போய் திருப்பிக்க வேண்டியதுதான். பாருங்கள், அடியில் நான் வரையும் உங்களுக்கு நோண்டி தான் எடுத்து காட்டுறேன். பாருங்கள், தெரியுதா? இதுதான் தம் பிரியாணி. சாதம்லாம் வடித்து செஞ்சால் அந்த டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. ஏன்னா பாசுமதி ரைஸுன்னு சொல்லும்போது அந்த ரைஸ் ஒரு ஸ்மெல்லு தான் நமக்கு மெயின் பிரியாணியில். அது சாதத்தில் வடித்து நம்ம கொட்டும்போது சாதம் வேணால் உதிரியாக கிடைக்கலாம், ஆனால் டேஸ்ட்டு கிடைக்குமா, அந்த பிரியாணி டேஸ்ட்டு கிடைக்குமானா கிடைக்காது. இதே தம் போட்டு இப்படி செய்யும்போது நீங்கள் 4 கிலோ அரிசி போட்டு செஞ்சால் கூட இது மாதிரி தம் போட்டு அழகாக செஞ்சிங்கன்னா இந்த ஸ்மெல்லு வந்து உங்களுக்கு ஆட்டுக்கறி ஒரு ஸ்மெல்லு, பாசுமதி ரைஸ் ஸ்மெல்லு 2 மிக்ஸ் பண்ணி இதுதான் ஒரிஜினல் பிரியாணி ஸ்மெல்லு நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த பக்குவத்தில் நம்ம இப்போ பார்த்தீங்களா கரெக்டாக உதிரியாக இருக்குது, அரிசியும் நீட்டாக இருக்குது. இந்த பக்கத்தில் நம்ம வெட்டி வச்ச கொத்தமல்லியை தூவிக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சம் எவ்வளோனா போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் புதினா தான் நம்ம அளவு பார்த்து போடணும். இது போதும், இது போதுமானது. போட்டுட்டு நம்ம இதை மூடி வச்சிருவோம். முடிஞ்சிருச்சு, வேலை முடிஞ்சிருச்சு. ஆஃப் பண்ணி வச்சிட வேண்டியது தான். ஆஃப் பண்ணிட்டு அந்த சூட்டுலேயே அடி சூட்லேயே அந்த சூட்லேயே அது இருக்கட்டும். இப்போ ஆஃப் பண்ணிடுறேன், ஸ்டவ் பாருங்கள், ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ அந்த சூட்லேயே அந்த கொத்தமல்லி வேகட்டும். நம்மள மறுபடியும் நம்ம என்ன செய்யணும், இதை வெயிட்டை வச்சிடணும். அவ்வளோதான், சுவையான மட்டன் பிரியாணி உதிரி உதிரியாக உங்களுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன். நீங்களும் செஞ்சு பார்த்து எனக்கு தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம செய்கிறது வந்துட்டு ரெசிபி நீங்கள் பார்த்து ரசிச்சிங்களா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நமக்கும் கொஞ்சம் வீடியோ போட இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஓகே, மணமிக்க உதிரியான மட்டன் பிரியாணி முட்டை தயிர் பச்சடி. ஃபஸ்ட்டு இது மாதிரி சாதத்தை நல்லா பேக் அண்ட் ஃப்ரண்ட்டு நல்லா பரட்டிட்டு அதுக்கப்புறம் தான் சாதம் நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம மேலோட்டு இருக்கிற சாதத்தை எடுத்தோம்னா
சப்போஸ் அடியில் எண்ணெய் கிண்ணெய் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சாதம் வேஸ்ட் ஆயிரும். ஆக்சுவலாக நான் செய்கிறதுல எண்ணெய்லாம் இருக்காது, உங்களுக்கு சொல்கிறேன். அப்படி அதனால் நம்ம பேட்டிட்டு செஞ்சோம்னா நமக்கு எல்லா மசாலாவும் மிக்சிங்கில் வந்துடும். மெதுவாக நம்ம ஓரமாக இது மாதிரி பெரட்டி எடுத்துக்கணும். பார்த்திங்களா, நான் எவ்வளோ பெரட்டுறேன், சாதம் உடையதா பாருங்க. தெரியுதா உங்களுக்கு சாதம் உதிரியாக இருக்குது? இப்போ நம்ம சாப்பாட்டில் தட்டில் சாதம் வைக்கலாம். சாதம் உங்கள் எதிர்க்கே டைரெக்டாக தான் பாத்திரத்தை நான் அள்ளி வைக்கிறேன். எங்கேயாச்சும் சாதம் பிடிச்சிருக்கா, எண்ணெய் ஏதாச்சும் இருக்கா அடியில் பாருங்கள், எண்ணெயே இல்லை, சாதமும் பிடிக்கல. நம்ம தட்டில் சாதம் போட்டாச்சு. அடுத்தது முட்டை, அடுத்தது தயிர் பச்சடி. பார்த்தீங்களா, நான் தயிர் வெங்காயம் இது மட்டும்தான் இதில் இருக்குது, எக்ஸ்ட்ரா தண்ணியெலாம் எதுவும் இல்லை. நான் சொன்ன மாதிரி கழுவிட்டு வெங்காயத்தை நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தயிர் பச்சடி போடுங்க. நம்ம ஊற்றுற தயிர் வந்து அதில் இருக்கும். இப்போது நம்ம சாப்பிடும்போது அதோடு சேர்த்து சாப்பிட்டா பாருங்கள், பிரியாணி, ஆட்டுக்கறி போட்ட பிரியாணி, முட்டை, தயிர் பச்சடி. வாங்க நீங்களும் சாப்பிட்றதுக்கு.